பக்த கொடிகளே, மெய்யன்பர்களே, இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் 2வது நாள். நாம் ஒரு நாளும் இந்த மார்கழி மாதத்தில் சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய பதிவில் ஒரு பதிவில் மார்கழி மாதத்தில் திருப்பாவை, திருவம்பாவை, இந்த தனுர் பூஜை இதெல்லாம் எப்படி சிறப்போ அதே போல் மார்கழி மாதத்தில் மிக சிறப்பான இன்னொரு விஷயம் வெண்பொங்கல். அந்த வெண்பொங்கல் அப்படிங்கிறது நம்ம கோவிலில் எல்லாரும் பிரசாதம் கொடுக்குறாங்க. அது ஏதோ ஒரு சாதாரண உணவுப் பொருளாக இந்த மாதத்தில் வைக்காமல் அதில் ஒரு பெரிய பூஜை முறையையும் அதில் மருத்துவத்தையும் நம்ம பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம அதிகாலையிலே எழுந்து கோவிலுக்கு இறை வழிபாடு செய்கிறதுனால நாம் அந்த குளிரை தாங்கக்கூடிய பக்குவம் நம்ம உடலுக்கு வரணுங்கிறதுனால அந்த வெண்பொங்கலானது சமைத்து எல்லா ஆலயங்களிலும் அது தயாரித்து விநியோகம் செய்யப்படுகிறது. அதில் மிளகு, இஞ்சி இது ரெண்டும் கலந்துருப்பாங்க. அது நமக்கு அந்த குளிர் காலத்தில் நம்மளுக்கு அந்த தொண்டை பிரச்சனைகள்லாம், சளி, இருமல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக உதவும். அதுபோல் அந்த முந்திரி அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும், அந்த அறிவை வளர்க்கக்கூடிய அந்த பயத்தம்பருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பால் அது செய்து அதை நல்ல பக்குவப்படுத்தி அந்த வெண்பொங்கலானது கொடுப்பார்கள். அதுவும் அது சுட சுட சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த குளிருக்கு இதமாக இருக்கும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்த்திகை மாதம் நாம் எல்லா தெய்வங்களையும் அக்னியாக, தீபமாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்படி அந்த ஒரு மாதம் முழுவதும் இறைவனை நம்ம அக்னி வடிவில் வழிபாடு செய்கிறதுனால அந்த இறைவனுக்கு அந்த அக்னியாகவே இருந்ததுனால அந்த சூட்டை தணிக்கக்கூடிய விதமாக இந்த வெண்பொங்கலானது இந்த மார்கழி முழுவதும் நமக்கு ஆலயத்தில் சுவாமிக்கு நைவேதனம் செய்வார்கள். அதில் அந்த நெய், சுத்தமான நெய் விட்டு அது சமைக்கும் பொழுது அந்த அக்னியானது சாந்தி அடைகிறதா ஒரு ஐதீகம். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த 30 நாட்களும் இறைவனுக்கு அந்த வெண்பொங்கலானது நிவேதிக்கப்படுகிறது. அது மிகவும் விசேஷம். நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது விளையாட்டாக சொல்லுவாங்க ஒரு பாட்டு, மார்கழி திங்கள் சுட சுட பொங்கல் அப்படிம்பாங்க. அதுபோல் இந்த மார்கழி மாதத்தில் இந்த முக்கியமான ஒரு நிவேதனம் எப்படி பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதியில் எப்படி லட்டு, அதுபோல் ஒரு கோயிலில் சபரிமலையில் அரவண பாயசம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த 30 நாட்களும் அனைத்து ஆலயங்களிலும் அந்த வெண்பொங்கலானது கிடைக்கும். அதுலேயும் இன்னொரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்லணும்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா ஒரு பேட்டியில் சொல்கிறார், நம்ம வீட்டில் எந்த உணவுப் பொருள் செய்து நம்ம சாப்பிட்டாலும் நம்ம கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் ஒரு தொன்னையில் கொடுப்பாங்க. அதை நம்ம சாப்பிடும் பொழுது அதோடைய சுவையே ஒரு தனி சுவையாக இருக்கும். அதே உணவுப் பொருள், அதே வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா அதோட சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது கோவிலுக்கே அந்த மகத்துவம்னு சொல்லி அவர் அப்போயே சிவாஜி கணேசன் ஐயாவே சொல்வார். அதுபோல் அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய வெண்பொங்கல் மிக மிக இந்த மார்கழி மாதத்தில் விசேஷம். அதனால் எல்லோரும் அந்த பிரசாதமும் வாங்கி உண்டு இறையருள் பெற வேண்டிக் கொள்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும்.